ராமச்சந்திரன், ஆர்மி கவுன்சிலர் சோபனபுரம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிற ஆர்மி ஐயா அவர்களுக்கும், காசிராஜன் புரட்சி தமிழக கட்சி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களுக்கும், ராஜசேகரன் ஒன்றிய செயலாளர் பெரம்பலூர் மாவட்டம் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நான் சார்ந்த மலைநாடு பழங்குடியினர் எஸ்டி விவசாய முன்னேற்ற சமூக சங்கத்தின் சார்பாகவும், நான் சார்ந்த எனது சோபனபுரம் விவசாய பெருங்குடி மக்கள் என்னுடைய பெரியோர்கள் சார்பாகவும், இதுக்கு முன்பு உரையாற்றிய சோபனபுரம் சிறப்பு அழைப்பாளர்கள் கிராம முக்கியஸ்தாரர்கள் நடராஜன் ஐயா, ராஜி ஐயா, முகமது யூசிப் ஐயா, அப்துல் சுக்கர் ஐயா, மகேந்திரன் ஐயா, நடராஜ் ஐயா, அமிர்தலிங்க ஐயா, தங்கமணி ஐயா, ரங்கநாதன் ஐயா, பிச்சைக்காரன் ஐயா, செல்வம் ஐயா, ரவி ஐயா, சேக் தாவூத், முருகேசன் ஐயா, சண்முக ஐயா, விஜயசேகரன் ஐயா, பாண்டிரகன் ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கிருஷ்ணசாமி ஐயா, சேகர் ஐயா, கருப்பை ஐயா, ஐயர் ஐயா மற்றும் சோபனபுரம் விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாக நான் சார்ந்த மீண்டும் ஒரு முறை மலைநாடு விவசாய சங்கத்தின் சார்பாக காவல்துறைக்கும் இங்க வந்திருக்க மீடியா உளவுத்துறைக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்த எனது தலைமையில் நடக்கும் இந்த மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க விவசாயி, வளர்க விவசாய பெருங்குடி மக்கள் என்று, வளர்க வேளாண்குடி மக்கள் என்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சோபனபுரம் எனது வாக்காளர் பெருங்குடி தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்றும் உங்களோடு நான் இருப்பேன். நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு நடக்கிற அனைத்து விஷயத்துக்கும் ஏற்பட அனைத்து சட்ட துறை மூலமா நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போராடி நம்ம கிராமத்துக்கு பெற்றுக் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். என்னோட நீங்க துணை நின்னா போதும். தமிழ்நாடு அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியே மலைநாடு பழங்குடியினர் எஸ்டி விவசாய முன்னேற்ற சமூக சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியான உழவன் மனம் மகிழும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகளான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும், அனைத்து படித்த மாணவ மாணவர்களும், பெற்றோர்களும், தாய்மார்களும் தங்களுக்கு வாக்களித்து தமிழகத்தினுடைய மக்களுடைய கஷ்ட நஷ்ட நிலைகளை கண்டறிந்து இந்த வறுமை போக்கை, விவசாய பெருங்குடி மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு எங்களுக்கு வழிவகை செய்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்களித்தோம். இதன் அடிப்படையில் வாக்களித்ததன் பேரில் தமிழக முதலமைச்சர் ஆன பிறகு 10 நாள் கழித்து தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு